அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கணக்கானது CSIR நெட் டிசம்பர் 2016 கேட்ட கேள்வி தான் இது. என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம். The radius of convergence of the series summation n equal to 1 to infinity z power n square. இது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 0, ஆப்ஷன் B infinity, ஆப்ஷன் C 1, ஆப்ஷன் D 2. பவர் சீரிஸ், அந்த பவர் சீரிஸோடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து பவர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்மு. இல்லை Z0 அப்படின்றது வந்து சென்டரு. இதில் அந்த சென்டர் அப்படின்றது 0. ஏஎன் அப்படின்றது என்ன அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். இது Z பவர் n அப்படின்றது தான் ஜென்ரல் ஃபார்மு. இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா Z பவர் n ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அந்த n ஸ்கொயரை என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா T அப்படின்னு எடுத்துப்போம். அதனால் இந்த பவர் சீரிஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். சமேஷன் T ஈக்குவல் டு 1 to infinity, அதாவது 1ன்னு கொடுத்தா டீயோடைய மதிப்பு 1 தான் வரும். இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாலும் டீயோடைய மதிப்பு இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து எப்படி மாறுதுன்னா சமேஷன் T ஈக்குவல் டு 1 to infinity Z பவர் T. இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முக்கு வந்ததுனால இதில் AN அப்படின்றது என்னென்னா 1 தான். AN ஈக்குவல் டு 1, AN + 1 ஈக்குவல் டு 1. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோடைய ஃபார்முலா 1/r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் AN + 1 டிவைடட் பை AN. ரெண்டுமே 1 அப்படின்றதுனால வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ 1/r ஈக்குவல் டு 1, ரேடியஸ் r ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைனலாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து மதிப்பு என்ன கிடச்சிருக்குன்னா 1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சியில் இருக்குது. 0 தவறான பதில், இன்ஃபினிட்டி தவறான பதில், அதே போல் D வந்து 2 தவறான பதில். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோடைய ஃபார்முலா, பவர் சீரிஸோடைய ஜென்ரல் ஃபார்முலா, இது எல்லாமே டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு கணக்கில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கணக்குடைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.